பேர்ல பட்டா வாங்குறேன். அவர் 1994 வந்து அந்த சொத்தை வாங்குறாரு. சொத்தை வாங்கினதுல பட்டா வாங்காம அப்படியே வச்சாரு. இப்ப அவர் பேர்ல சிஎம்டி அப்ரூவல் போகும்போது பட்டா கேட்கறாங்க. நான் தான் பட்டா வாங்கினேன். சப்டிவிஷன் நம்பர் 120/6B 120/68 மாறி இருக்கு. இந்த சப்டிவிஷன் நம்பர் கூட நாலேஜ் இல்லாத ஒரு டிபிஐயும் ஒரு கமிஷனரும் திருநெல்வேலி நகராட்சியில் இருக்காங்க. ஆனா அவங்க புறக்கணிக்கிறது அந்த ஒரு விஷயத்துக்கோசம் இல்ல. சரி, அதையும் தாண்டி விஓ கிட்ட சர்டிபிகேட் கேட்டாங்க. விஓ கிட்ட போயிட்டு சான்று வாங்கி கையில கொடுத்துட்டோம். அதாவது பாதுஷா டாக்குமெண்ட் நம்பர் போட்டு பி யோகானந்தன் என்னுடைய பவர் டாக்குமெண்ட்டை போட்டு 120/6B ஓல்டு நம்பரு 120/68 நியூ சர்வே நம்பரு, இது ரெண்டுத்துக்குமே இந்த ரெண்டு ஆவணம் தான். ஆவணம் கரெக்டா இருக்கும். சான்று கொடுக்குறாரு. அந்த சான்று கொடுத்த விவோ சான்று நம்பாம என்ன அலகழிக்கணும்னு சொல்லிட்டு தாசில்தாருக்கு லெட்டர் வச்சேன்னு சொன்னாங்க. இது வந்து நடந்தது 15-20 நாளைக்கு முன்னாடி. நான் நேராக தாசில்தார் போய் சந்திக்கிறேன். சார், இது மாதிரி திருநெல்வேலி நகராட்சி உங்களுக்கு தபால் வச்சாங்களா? எதுக்குங்க தபால் கேட்டாப்புல. இந்த 120/6B 120/68 டவுட்டு கோசம் காணைய தபால் வச்சாங்களான்னு கேட்கறேன். தபால்லாம் எதுவும் வரல. என்கிட்ட தொலைபேசியில தொடர்பு கொண்டாங்க. நான் கரெக்டா இருக்கு, நான் செக் பண்ணி ஆன்லைன்ல செக் பண்ணிட்டு எல்லாமே கரெக்டா இருக்குமா, பழைய நம்பர் புது நம்பர் சொல்லிட்டு வேலையை முடிச்சிட்டேன் சொல்லாத என்கிட்ட. நானும் என்னுடைய தொலைபேசியில இருந்து போனை போட்டு கமிஷனர் கையில கொடுத்து ஆணையர்கிட்ட ஒரு தாசில்தார் கொடுத்து தாசில்தார் ஆணையர்கிட்ட பேசுறாரு. யார் எதை பேஸ் பண்ணி பேசுறாருன்னா, நான் கொண்டு போன பட்டா ஒரிஜினல் டாக்குமெண்ட், அது இல்லாம சர்வேர் விவோ கொடுத்த லெட்டர் டேபிள் தாசில்தார் டேபிள்ல வச்சு தாசில்தார் கமிஷனர்கிட்ட பேசுறாரு. மேடம், நான் போன வாரமும் தெளிவா கரெக்டா இருக்குன்னு சொல்லிட்டேன். இப்ப அவர் டாக்குமெண்ட் கொடுத்துருக்காரு. இதையும் செக் பண்ணிட்டேன். இந்த டாக்குமெண்ட் எந்த டவுட்டும் இல்லை, நீங்க த்ரூ பண்ணலாம் சொல்லிட்டாரு. ஆனா இவங்க உஷாராணி ரவின்ற நகரமன்ற தலைவர் பேச்சு கேட்டுக்கின்னு 10 லட்சம் லஞ்ச பணத்துக்கோசம் என் ஃபைலை வந்து முடக்கிறதுக்கோசம் மீட்டிங் சப்ஜெக்ட்ல வைக்காம டேபிள் சப்ஜெக்ட்ல வைக்கிறேன், டேபிள் சப்ஜெக்ட்ல வச்சு உங்களுக்கு ஃபைலை கிளியர் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு உஷாராணி ரவியும் அவருடைய கணவர் தீவை ரவியும் சேர்ந்து 10 லட்சம் ரூபாய் லஞ்சம் கேட்டாங்க. அதுல 4 லட்சம் ரூபாய் நேற்று நைட் பேரம் பேசி முதல்ல 4 லட்சம் கொடுனாங்க. நீ சப்ஜெக்ட்ல வச்சாதான் கொடுப்பேன்னு சொல்லவே தான் கொடுக்காத காரணத்தினால சப்ஜெக்ட்ல டேபிள் சப்ஜெக்ட்ல வைக்காம என்னுடைய ஆவணத்தை புறக்கணிச்சுட்டு இதை வந்து நகர்மன்றத்தில் என்னுடைய மனைவி பிஎல்ஆர் தேவி அவர்கள் 6வது வார்டு நகர்மன்ற உறுப்பினர் கேள்வி எழுப்பும் போது கமிஷனர் மௌனம் காக்குறாங்க. எந்த கேள்வி கேட்டாலும் கமிஷனர் சேர்மனை பார்த்துட்டு மௌனம் காத்து ஒண்ணுமே பேசாம எனக்கு தெரியல பார்க்கணும். ஒரு வேலையே தெரியாத ஒரு ஆணையரை ஒரு டிபிஐ திருநெல்வேலி நகராட்சியில் வச்சா இதை மாதிரி பொதுமக்கள் எவ்வளவு அவதிக்குள்ளவங்க நீங்களே பாத்துங்க. நகரமன்ற தலைவி உஷாராணி ரவி நாங்கெல்லாம் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தோம். அவங்க வந்து முழுக்க அதிமுகவுடைய ஆளுங்க கூட தான் சவகாசம் வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு பழக்க வழக்கம் மொத்தமே அதிமுக தான். எல்லா 27 வார்டுல அதிமுக வார்டுக்கு மட்டும் தான் வேலை செய்யறாங்க. நகரமன்ற தலைவியோட கணவர் தீவை